அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கானது என பேசிய அண்ணாமலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பதிலடி கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். வணக்கம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பதிலடி கொடுத்திருக்கிறார். முக்கியமாக திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது அவர் பேசுகையில், அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா, அந்த தர்காவுக்கு செல்லக்கூடிய அந்த மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட படிகள், இதுதான் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. மற்ற இடங்கள் அனைத்தும், அந்த மலை முழுவதும் இந்துக்களுக்கு, அந்த கோயிலுக்கு சொந்தமானது என்று அவர் பேசியிருந்தார். மேலும் இது 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அந்த தூணில் தீபம் ஏற்றப்பட்டு வந்ததாகவும், கடந்த 100 ஆண்டுகளாக தான் அது ஏற்றப்படவில்லை. எனவே முன்பிருந்த அந்த உரிமையை தான் கேட்கிறோம். ஆனால் வேண்டுமென்றே திமுக இதில் மத கலவரத்தை தூண்டி சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெற முயற்சிக்கிறார்கள் என்றெல்லாம் அடுக்கடுக்காக அண்ணாமலை குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இதற்கிடையே தற்பொழுது அண்ணாமலைக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் சண்முகம் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தமானது என்று அண்ணாமலை அளந்து விட்டிருக்கிறார் என்றும், அனைத்து இந்துக்களுக்குமா அல்லது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த இந்துக்களுக்கு மட்டுமா என்ற கேள்வியையும் சண்முகம் முன்வைத்திருக்கிறார். மேலும் அனைத்து இந்துக்களுக்கும் என்று அவர் சொன்னால், பட்டியல் சாதியை சேர்ந்த இந்துக்கள் கருவறைக்குள் சென்று பூஜை செய்வதற்கு அண்ணாமலை ஆவண செய்வாரா என்றும், இந்துக்கள் என்று சொல்லி மக்களை எவ்வளவு காலத்திற்கு ஏமாற்றி பிழைப்பீர்கள் என்றும் அண்ணாமலையை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து இத்தகைய பதிலடியை கொடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.